எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு திங்கட்கிழமை எல்லாரும் ஆஃபீஸு, ஸ்கூலு அப்படின்னு எல்லாருமே பரபரப்பா போயிருப்பீங்க. அந்த பரபரப்பு மத்தியிலயும் நம்ம வீடியோவ யாராவது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஆ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நேத்து எடுத்த வீடியோ இது. நேத்து வந்து என்னோட சின்ன பொண்ணோட பர்த்டேங்க. செப்டம்பர் 14 தான் மேடம் பொறந்தாங்க. அவங்களோட பர்த்டே தான். மேடம்க்கு வந்து சயன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு, சயன்ஸ் உலா இது அப்புறம் வந்து ஸ்பேஸ்க்கு போறது, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் அப்படின்னா மேடம்க்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன். ஸோ, அதனால நாங்க என்ன பண்ணோம், சரி அவளுக்கு வந்து ஒரு புதுசா இருக்கட்டும்னு சொல்லிட்டு, முன்னாடியே வந்து இங்க வந்து புக் பண்ணியிருந்தோம். 2 நாளைக்கு முன்னாடியே வந்து. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, லியோன்ல இருக்குதுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சயன்ஸ் சம்மந்தமானது, அப்புறம் வந்து ஸ்பேஸ் சம்மந்தமானது. உள்ள நுழைஞ்ச உடனே அவளுக்கு அவ்ளோ குஷி ஆயிடுச்சு. அ எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஃபுல்லுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்சுல மட்டுமே தான் இருக்கும். இங்கிலீஷ்ல எங்கேயுமே இருக்காதுங்க. இதுலயுமே நம்மளுமே நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாப்புல இருந்துச்சு. அ நாங்க உள்ள போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்ல வந்து இந்த மாதிரி ஒரு இது மாட்டி விட்டுட்டாங்க நம்மளுக்கு அவங்களே. ஆப்போசிட்ல வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க ஸ்பேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்றத இது பண்ணாங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, யூரின் வந்து நம்மளுக்கு வர்றத, அதையே வந்து மறுபடியும் இது பண்ணி, அவங்க வந்து தண்ணிக்கு பதிலா அத குடிச்சுப்பாங்களாம். எவ்வளோ ஒரு கடினமானது. அதேபோல வந்து டாய்லெட் போறதுமே, கீழ போறது எங்க போகுதுன்னே தெரியாதாம். அது அவ்வளோ ஒரு ட்ரை ஆயி காணாமவே போயிடுமாம். அந்த அளவுக்கு வந்து மேல இருக்குன்றது நெறைய விஷயங்கள் வந்து போட்டிருந்தாங்கங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்பவே ஒரு புதுவித அனுபவம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்குமே இது வந்து நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாரி இருந்தது. ஃப்ரெஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இதோட அப்படியே நிப்பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெஞ்சுல தான் இருக்கும். நம்மளுக்கு இங்கிலீஷ்ல எது இருக்காது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ் புரியல அப்படின்னாலுமே, அதில பார்க்குற பிக்சர வச்சு நம்மளால கொஞ்சம் கொஞ்சம் நம்மனால புரிஞ்சுக்க முடியுன்றது என்னோட கணிப்பு. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. C'est Mars. On la surnomme la planète rouge, car elle est recouverte d'oxyde de fer, autrement dit, de rouille. Les scientifiques pensent que dans sa prime jeunesse, Mars était recouverte d'eau et qu'une forme de vie a pu émerger. À l'aide de sondes et de rovers, ils en recherchent aujourd'hui les traces. Éloignons-nous encore un peu du Soleil. On pénètre dans la ceinture d'astéroïdes, peuplée de milliards de petits corps rocheux. Un vaisseau pourrait la traverser sans danger, car sa densité de population est très faible. Entre deux astéroïdes, il y a des centaines de milliers de kilomètres. Vous entrez maintenant dans le royaume de Jupiter, la plus grosse planète du système solaire. Dans sa sphère colossale, on pourrait loger 1300 terres. C'est une planète gazeuse, dénuée de surface. Les vents peuvent y souffler à plus de 600 km/h. Voyez cette tache rougeâtre? C'est une tempête large de 12 000 km que les astronomes observent depuis des siècles. La vie telle que nous la connaissons n'est pas possible sur Jupiter. En revanche, des organismes pourraient se nicher dans l'océan sous-glaciaire d'Europe, l'un de ses 4 satellites principaux. Poursuivons notre voyage. Après Jupiter, l'autre géante gazeuse du système solaire, c'est Saturne, la planète parée d'anneaux, telle une couronne. Ils sont constitués de milliards de blocs de glace et de roches, et s'étendent sur 360 000 km de diamètre, mais seulement quelques dizaines de mètres d'épaisseur. Saturne possède 146 lunes. Parmi elles, au moins 2 pourraient en théorie abriter une forme de vie. Titan, la plus grosse, constellée de lacs d'hydrocarbures. Et Encelade, d'où jaillissent des geysers de glace et où se cache un océan souterrain. Uranus et Neptune sont les dernières planètes du système solaire. Ce sont aussi des géantes gazeuses, mais elles sont plus petites que leurs voisines et de composition un peu différente. En plus de l'hydrogène et de l'hélium, on trouve dans leur atmosphère du méthane qui leur confère leur couleur bleutée. Les scientifiques ont montré que les conditions atmosphériques sont telles sur Uranus et Neptune qu'il pourrait y pleuvoir des diamants.
Vous entrez désormais dans les confins du système solaire. Au-delà de Neptune s'étend un vaste réservoir de milliards de comètes. Certains de ces corps glacés sont si gros qu'ils sont qualifiés de planètes naines. C'est le cas de Pluton. Pluton est si éloigné du Soleil qu'il lui faut 248 ans pour en faire le tour. En 2015, la sonde New Horizons l'a survolé, révélant pour la première fois sa surface, marquée par cette fascinante structure, rappelant un cœur. En prenant de la hauteur, on s'aperçoit que le système solaire est entouré d'une sorte de cocon sphérique, constitué de milliards de comètes. C'est le nuage d'Oort. Élevons-nous encore. Voyez, le Soleil n'est qu'une étoile parmi les 200 milliards d'autres que compte notre galaxie, la Voie lactée. Au centre de la Voie lactée, à 25 000 années-lumière, se trouve un trou noir supermassif. L'instrument d'interférométrie Gravity l'observe avec une précision inégalée dans la banlieue de Sagittaire A. Notre galaxie appartient à un super amas d'autres galaxies qui s'étendrait sur près de 500 millions d'années-lumière et contiendrait plus de 100 000 galaxies nommées l'Aniakea. La découverte de l'Aniakea n'est qu'une étape dans la connaissance de l'univers. Cette superstructure ne représente pas 1% de l'univers observable. Nous sommes arrivés aux confins de l'univers observable. Rentrons à la maison. Bienvenue sur Terre. Vous êtes chez vous. உண்மையாவே வேற லெவலா இருந்துச்சுங்க. அவ்ளோ கிட்டக்க போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அது பார்த்து முடிச்சுட்டு, அப்புறம் நம்மள வந்து இன்னொரு ரூம்குள்ள கூட்டு போனாங்க. அங்கேயுமே பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய இடத்துல வந்து வீடியோ வந்து அலோவ்ட் இல்லன்னு சொல்லிட்டாங்கங்க. அதனால அங்கலாம் என்னால வீடியோ எடுக்க முடியல. இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சயன்ஸ் ப்ராஜெக்ட் கூடியதா இருந்தது. அப்புறம் வந்து சைட்ல வந்து ஒரு இதில படுத்து நெறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்டின்னாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து அ சாப்ட்டுட்டு, அப்புறம் வந்து டேக்கோஸ் தாங்க வாங்கியிருந்தோம். சாப்ட்டு முடிச்சுட்டு, இங்க வந்து நெறைய கேம்ஸ் வந்து பிள்ளைங்க வந்து விளையாடணும்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க வந்து கேம்ஸ் எல்லாம் இது வந்து டான்சிங் கேமு பெரிய பொண்ணு தான் விளையாண்டுட்டுருக்கா. அது முடிச்சுட்டு அப்படியே நாங்க ஒரு அனிமேஷன் மூவி வந்து போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோங்க. உண்மையாவே நேத்து டே வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல டேவா அவளுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து நம்ம பே பண்றதும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிவிஆர் மால்லலாம் பே பண்ற மாரி அதே மாதிரியே தாங்க இங்கேயும். இதுக்கு முன்னாடியுமே நான் இந்த கேம் இத காமிச்சிருந்திருப்பேன். பார்க்காதவங்களுக்கு இது வந்து புதுசா இருக்கும். கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த சயன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ வந்து புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இதே போல நம்ம ஒரு அருமையான, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு வீடியோலயும் பார்க்கலாங்க. அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.